ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று தான் பேசிய வீடியோவை பதிவிட்ட சில நேரங்களில் திருமாவளவன் அதனை நீக்கியுள்ளது தற்போது அரசியல் களத்தில் பேசுபொருளாகிறது. தற்போது நம்முடன் தொலைபேசி வாயிலாக அதிமுகவின் மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். தற்பொழுது திருமாவளவனுடைய இந்த பதிவு குறித்தான உங்களுடைய பார்வை? வணக்கம். அதாவது இந்த 3 வருஷத்துல ஒரு கடுமையான அளவுக்கு ஆதிராட மக்களுடைய அந்த ஒரு எந்த திட்டமும் கிடையாது அவருடைய முன்னேற்றத்திற்கு. ஆதிராட விடுதிகள்லாம் கூட படுமோசம். அது கூட நானே ட்வீட் போட்டேன். அது மட்டும் விசிகாவுடைய அவங்க கட்சி கொடியை கூட தமிழ்நாட்டில் ஏற்ற முடியாத ஒரு நிலைமை. அதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு போதாத கூட்டணியில் இருந்துக்குனே அவ்வளோ தூரம் அவங்களுக்கு பெரிய கஷ்டம். தொடர்ந்து ஆதிராவிட மக்கள் மீதான தாக்குதல்கள், வேங்கவேல் வாசத்தில் இன்னும் மலம் கலந்த விஷயத்தில் போலீஸும் பார்த்தா துப்பு கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதில் ஒரு கடுமையான அதிருப்தி இன்னைக்கு திரு திருமாவளவனுக்கு அதாவது இருக்கின்ற நிலையில் அவர் அந்த அதிருப்தியினுடைய வெளிப்பாடு இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு, அதே போல் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அவர் எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஆட்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு தலித் மக்களுடைய ஒரு விரோதம் பண்ணுகிற ஆட்சியாக தான் நிச்சயமாக அவர் மூலமாகவும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கு அதே போல் பொதுவாக தெரிகின்ற ஒன்று. தற்பொழுது இந்த பதிவு அதற்கு முன்பாக மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவுக்கு அழைப்பு என்பதெல்லாம் பார்க்கும் பொழுது மீண்டும் ஒரு புதிய கூட்டணியானது 2026 ஏற்படுவதற்கான சாதகமான சூழல் எதுவும் ஏற்பட்டிருக்கா? இல்லை, அதாவது இப்போ கண்டிப்பாக இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ சிபிஎம் சிபிஐயும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு ஒரு நியாயமான பிரச்சனைகள் கூட போராட முடியல அப்படின்ற அந்த ஆதங்கம் இருக்கு. அதே போல் காங்கிரஸும் அவங்க ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் இவங்களுக்கு நம்ம வால் பிடிச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கு. அதனால் எது எப்படி இருந்தாலும் அவர்கள்லாம் ஒரு அணி மாறுகின்ற ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்தெந்த கட்சி வருது, அது சேர்த்துக்கிறதா இல்லையா அப்படின்றதெல்லாம் எங்களுடைய பொதுச்செயலாளர் கட்சியினுடைய தலைமை தான் முடிவு செய்யும். இது போன்ற ஒரு கூட்டணி மாற்றம் ஏற்பட்டால் தற்போது திருமா சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இது குறித்தாக அதிமுகவின் பார்வை எப்படி இருக்கும்? இல்லை, இப்போ எங்களை பொறுத்தவரை கூட்டணியில் எந்தெந்த கட்சி சேர்த்துக்கின்றது ஒரு விஷயம், அது கட்சி முடிவு செய்கிற விஷயம். அதே போல் நீங்கள் கேட்ட அந்த 2வது கேள்வி ஆட்சியில் பங்குன்றது தனித்தன்மையோட அதிமுக வரும்போது ஒரு அறுதி பெரும்பான்மையோட வரும்போது அது ஒரு அவசியமே இல்லையே. கூட்டணி ஆட்சி கூட்டணியில் சேர்த்துக்கின்றது அதாவது ஒரு கூட்டாட்சி, அதாவது ஒரு கூட்டணி ஆட்சி சேர்த்துக்கின்ற அது அவசியமே இல்லையே. அதாவது அறுதி பெரும்பான்மையோட வரும்போது அந்த கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அதிமுக பொறுத்தவரை அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ திமுகவும் அறுதி பெரும்பான்மையோடு தான் இருக்குது, கூட்டணி கட்சிகளாக இவர்கள் இருக்கிறார்கள். இதை தற்பொழுது இந்த பதிவை வைத்து இவர்கள் கூட்டணி விட்டு மாறுவார்கள் எப்படி நம்ம சொல்ல முடியும்? இல்லை, அது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் அது போகிறதுல அது ஆட்சியில் பங்கு கொடுறா இல்லையன்றது திரு மு.க. ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டார், ட்வீட் டெலீட் பண்ணிட்டாரு. அது திரு ஸ்டாலினுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது. ஆனால் எங்களை பொறுத்தவரை தெளிவு, கூட்டணியில் வர்றது எந்தெந்த கட்சின்றதை டிசைட் பண்ணுறது பார்ட்டியுடைய பொதுச்செயலாளர் கட்சி. ஓகேங்களா? அறுதி பெரும்பான்மையோடு நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுனால அது கூட்டணி ஆட்சின்றது ஒரு கேள்வி இயலாதுன்னு சொல்கிறேன். தெளிவாக தானே சொல்கிறேன். திரும்ப அதே கேட்குறீங்க.